பாபேல்பூருங்கிற கிராமத்துல சிங்கி அப்புறம் பப்ளி அவங்க அம்மா கூட இருந்தாங்க. பசங்களா, நான் இன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போக போறேன். உங்க சித்திக்கு உடம்பு சரியில்லையாம். அம்மா, நாங்களும் உங்க கூட வரோம். நானும் அதுதான் நினைச்சேன், உங்க 2 பேரையும் கூட கூட்டிட்டு போகலான்னு. ஆனா இப்போ ஒரு வைரஸ் பரவி இருக்கு, அதனால பசங்க வெளியில வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது. அப்போ நாங்க 2 பேரும் வீட்ல தனியா இருக்கணும் அம்மா. ஆமா குழந்தைங்களா, சில நாளைக்கு தான் இப்படி. நான் ரொம்ப சீக்கிரத்துல வந்துருவேன். என்ன? சிங்கி பப்ளியோட அம்மா அவங்க கிட்ட ஒரு தேன் ஜாடிய கொடுத்தாங்க. இந்தாங்க, மாயத்தேன். மாயத்தேனா? இத வச்சு நாங்க என்ன பண்றதுமா? உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இது உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த தேனை யாராவது கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவங்கள பத்தியே மறந்துடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஞாபக சக்தி போயிடுமா? ஆமா, அவங்க யாருங்கிறத அவங்க மறந்துடுவாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட தெரியாது. நீங்க இந்த தேனை சுவைக்க கூடாது. அப்புறம் நீங்க என்னையே மறந்துடுவீங்க. இது நீங்க தேவைப்படுற நேரத்துல தான் பயன்படுத்தணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய் பாய். பாய் பாய்மா, சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. அம்மா போயிட்டாங்க. அப்புறம் சிங்கியும் பப்ளியும் தனியா அந்த வீட்ல இருந்தாங்க. இன்னைக்கு வீட்ல வேற யாருமே இல்ல. எவ்வளோ நேரம் வேணாலும் டிவி பார்க்கலாம், தூங்கலாம், அப்புறம் நிறைய ஜாம் கூட சாப்பிடலாம். அப்புறம் எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சமைப்பேனே, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன். அப்புறம் ஃபோனில் என் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த கிராமத்துல நாஜிம் அப்புறம் ரவின்னு 2 திருடனுங்க இருந்தாங்க. அவங்க கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க சுனிதாவை ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு போறத கவனிச்சாங்க. அதனால அவங்களுக்கு சுனிதா ரொம்ப நாளைக்கு வெளியூர் போறதா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாஜிம், இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுனிதா தன்னை வீட்டை விட்டு ரொம்ப நாளைக்கு வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க 2 பொண்ணுங்க சிங்கியும் பிங்கியும் வீட்டுல தானே இருப்பாங்க. ஏய், நீ அந்த பசங்களுக்காக ஏன் இப்படி பயப்படுற? நாம திருட போறத அந்த 2 பசங்களால தடுக்க முடியுமா என்ன? அதுங்களுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுப்போம், அப்புறம் அவங்கள சுகமா தூங்க வச்சிடலாம். சரியா சொன்ன. அதுக்கப்புறம் சுனிதா வீட்டுல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், நகைங்க எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும். ராத்திரி 12 மணிக்கு ரவியும் நாஜிமும் வீட்டுக்கிட்ட வந்தாங்க. 2 பேரும் ஓட்டு மேல ஏறிக்கிட்டாங்க. ரவி ஒரு ஓடை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள குதிச்சான். சிங்கியும் பப்ளியும் தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லதா போச்சு. இவங்க 2 பேருக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. இவங்க 2 பேரும் முன்னாடியே தூங்கிட்டாங்க. சரி வா நாசிம், இந்த ஓடு எடுக்க எனக்கு உதவி பண்ணு. அப்பதான் நாம 2 பேரும் உள்ள போக முடியும். ஓடோட சத்தம் கேட்ட உடனே சிங்கிக்கும் பப்ளிக்கும் தூக்கம் கலைஞ்சிடுச்சு. நான் நினைக்கிறேன் ஏதோ பேய் வந்துடுச்சுன்னு. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா எப்போ சொல்லுவாங்க, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. நிச்சயமா திருடனா தான் இருப்பான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? பயப்படாத, மந்திர தேன் இருக்கு இல்லையா? சிங்கி ஃப்ரிட்ஜில் இருந்து 2 பேஸ்ட்ரியை எடுத்துட்டு வந்தா. அப்புறம் அதுல கொஞ்சமா மந்திர தேனை ஊத்தினா. அப்புறம் சிங்கியும் பப்ளியும் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல 2 திருடனுங்களும் உள்ள வந்தாங்க. ஏப்பா, நாம அப்புறமா திருடலாம்ப்பா. முதல்ல இந்த பேஸ்ட்ரியை சாப்பிட போறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே. ரொம்ப நாளா நான் பேஸ்ட்ரியே சாப்பிடலப்பா. நாசிம் அந்த பேஸ்ட்ரியை சாப்பிட்ட உடனே அவனோட ஞாபக சக்தி போயிடுச்சு. நான் யாரு? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ யாரு? நாசிம், உனக்கு என்னப்பா ஆச்சு? எப்பா, நான் தான் ரவி, உன்னுடைய நண்பன். யாரு ரவி? இந்த பேஸ்ட்ரியில ஏதோ கலந்துட்டாங்க போல இருக்கே. நல்ல வேலை இந்த பேஸ்ட்ரிய நான் சாப்பிடல. இத பாருப்பா, நீதான்ப்பா நாசிம். இப்ப நான் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, சரியா? ரவி சாமான எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள போனான். இப்ப நம்ம என்ன பண்றது? ஒரு திருடு பேஸ்ட்ரி சாப்பிடவே இல்லையே, அவனுக்கு எப்படி இந்த மந்திர தேனை கொடுக்கறது? சிங்கி கட்டிலுக்கு அடியில இருந்து வெளியே வந்தா. அப்புறம் நாசிம் கிட்ட போனா. நான் யாரு? நீ யாரு?
நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது பத்தியா உன்னோட துப்பாக்கி, இது உன்னோட லத்தி. இந்த வீட்டுக்குள்ள ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். சீக்கிரமா போய் அந்த திருடனை பிடிச்சிட்டு வா. என்ன, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா? ஆமா, நீ ஒரு தைரியசாலியான போலீஸ் இன்ஸ்பெக்டர். நாசிம் லத்தியை எடுத்துக்கிட்டு போனான். ரவி அந்த லத்தியால போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். நாசிம் அந்த லத்தியால அடிச்சு அடிச்சு ரவிய மயக்க அடைய வச்சிட்டான். நீங்க கலக்கிட்டீங்க இன்ஸ்பெக்டர் சார். சிங்கி அந்த மந்திரத்தேனை ரவியோட வாயில ஸ்பூனை வச்சு ஊத்தினான். அப்புறம் பப்ளி பின்னாடி இருந்து நாசிமோட தலையில லத்தியால வச்சு அடிச்சா. நாசிமும் மயக்க அடைஞ்சு கீழே விழுந்துட்டான். காலையில நாசிமும் ரவியும் முழிச்சு பார்த்தபோது அவங்க 2 பேரும் ஃப்ரிட்ஜில் கட்டப்பட்டிருந்தாங்க. பக்கத்துல சுனிதா, போலீஸ், சிங்கி அப்புறம் பப்ளியும் இருந்தா. செபாஸ் குழந்தைங்களா, இந்த 2 திருடர்களையும் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு வந்தோம். போலீஸ் திருடனுங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. கலக்கிட்டீங்க பசங்களா, நீங்க அந்த மந்திரத்தேனை ரொம்ப புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. பேஸ்ட்ரி. நானாகஞ்ச் கிராமத்துல பிரேம்லதா தன்னோட 2 பொண்ணுங்க மான்சி அப்புறம் ஜோதி கூட இருந்தாங்க. பிரேம்லதா மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் மீன் விற்கிறதுக்காக போக போறேன். உங்கள யாரு என் கூட வரப்போறா? என்னால வர முடியாது. நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போறேன். நான் மீன் விற்க போற அன்னைக்கெல்லாம் என் ட்ரெஸ் எல்லாம் மீன் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடுது. வாடை தாங்க முடியல தெரியுமா? என்னாலையும் வர முடியாது. நான் என் காலில் மருதாணி போட்டு இருக்கேன். அம்மா, இவ வேணுமே தான் காலில் மருதாணி போட்டிருக்கா. அப்பதான் நீங்க மீன் விற்க கூப்பிட மாட்டீங்கன்னு. ரொம்ப பேசாத, ஒரு அரை வெட்டனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஆமா. சரி, போதும் போதும், உங்க சண்டைய முதல்ல நிறுத்துங்க. நான் தனியாவே போறேன். திரும்பி வரதுக்குள்ள வீட்டுல இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். இல்லைன்னா 2 பேரும் அடி வாங்குவீங்க. பிரேம்லதா மீன் விற்கிறதுக்காக கிளம்பினா. அம்மா, மீனே மீனே மீன் வாங்கிக்கங்கம்மா. ரொம்ப சுவையான விட்டமின் நிறைஞ்ச மீன் வாங்கிக்கங்கம்மா. மீனு. பிரேம்லதா ரோடு கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கார் வந்து பிரேம்லதா மேல மோதிடுச்சு. பிரேம்லதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா, இப்படி ஆயிடுச்சேம்மா. ஒருவேளை நானும் உங்க கூட மீன் விற்க வந்திருந்தேன்னா. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. அழாதீங்க பசங்களா. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் உங்களை நீங்களே ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கணும். அப்புறம் உங்க வாழ்க்கை துணைவனை நீங்களே தான் தேர்ந்தெடுத்துக்கணும். நான் உங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு மாய மாங்கல்யத்தை கொடுக்கறேன். மாய மாங்கல்யமா? எந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவன்கிட்ட எப்படியாவது இந்த மாங்கல்யத்தை அவன் கையால உங்க கழுத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் தான் கேட்பாங்க. ஆனா இத தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. மான்சி அப்புறம் ஜோதியோட அம்மா 2 பேருக்கும் ஒவ்வொரு மாங்கல்யத்தை கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. மான்சியும் ஜோதியும் அந்த மாய மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கை துணைவனை தேடுறதுக்காக புறப்பட்டாங்க. ஜோதி மான்சி கிட்ட சொன்னா, மான்சி, நீ கிழக்கு திசையை நோக்கி போ. நான் மேற்கு திசையை நோக்கி போறேன். நான் உன் கூடவே வர விரும்பல. நான் பால் மாதிரி வெண்மையான நிறத்துல இருக்கேன். ஆனா நீ கடாய் மாதிரி கருப்பா இருக்க. சரி. மான்சி கிழக்கு திசையை நோக்கி போனா. அதிகமா வெயில் இருந்ததுனால அவளுக்கு தலை சுத்துச்சு. அப்ப அவ ஒரு பையன் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தத கவனிச்சா. இங்க பாருங்க. அந்த பையன் தன்னோட பேக்ல இருந்து ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து மான்சி கிட்ட கொடுத்தான். மான்சிக்கு அந்த விவசாயிய பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் ரொம்ப நேர்மையான வழியில அந்த மாய மாங்கல்யத்தை பத்தின விஷயம் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னான். இந்த மாங்கல்யத்தை நீங்க என் கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க செய்வீங்க. இந்த மந்திரத்தாளி எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மான்சி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அங்க ஜோதி மேற்கு திசையை நோக்கி நடந்துகிட்டே இருந்தா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு பையனையும் பிடிக்கல.
எல்லாம் கிடைக்கிற பசங்க எல்லாம் ஏழையா இருக்கிறானுங்க. எனக்கு பணக்கார பையனா வேணும். எப்படியோ ஒரே ஒரு தடவை ஒரு பணக்கார பையன் என் கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டிட்டா அதுக்கப்புறம் அவன்கிட்ட நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கிப்பேன். அப்புறம் நான் அவனை நிறைய வேலையும் செய்ய வைப்பேன். ராம்நகரை சேர்ந்த ஒரு பெரிய தங்க வியாபாரியோட பையன் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தான். இவன் தங்க வியாபாரி ஹீராலால் சேட்டோட பையன் ராகுல் ஆச்சே. இவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கையோட லெவலே வேற. நான் எப்படியாவது இந்த மாய மாங்கல்யத்தை இவன் கையால நான் என் கழுத்துல கட்டிக்கணும். ராகுல் தன்னோட வீட்டுக்கு எப்பவும் போற வழியில ஜோதி மயக்க நிலையில அங்க உட்கார்ந்து இருந்தா. ஏய் எந்திரி, நீ யாரு? ஏன் இந்த மாதிரி ரோட்ல உட்கார்ந்திருக்க? இன்னைக்கு நான் செத்து போயிடுவேன். என்ன? ஆமா, எனக்கு ஒரு சாபம் இருக்கு. அதன்படி நான் இன்னைக்கு சாக போறேன். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அது? எனக்கு சொன்னீன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது எந்த ஒரு பையனுக்கு அவனோட வலது கையில 6 விரல்கள் இருக்கோ அவன் என் கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டினான்னா என் உயிர் காப்பாத்தப்படும். அந்த தாலி இல்லைன்னா உனக்கு எப்பவுமே கல்யாணம் நடக்காதா? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இங்க நம்மள பாக்குறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க இந்த மாங்கல்யத்தை மட்டும் என் கழுத்துல கட்டினா போதும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போயிடுங்க. அந்த மாங்கல்யத்தை அந்த பையன் ஜோதியோட கழுத்துல கட்டின அடுத்த நிமிஷமே அவன் ஜோதிக்கு வசமாயிட்டான். வா கழுதையே, என்னை என் வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வந்து சேரு. ராகுல் ஜோதிய கையில தூக்கிக்கிட்டு அவளோட வீட்டு வரைக்கும் வந்து சேர்ந்தான். இங்க பாரு, நேரா உன் வீட்டுக்கு போ, நிறைய தங்கத்தை வாங்கிக்கிட்டு வா. ராகுல் தன்னோட வீட்டுல இருந்து நிறைய தங்கத்தை எடுத்துட்டு வந்து ஜோதியோட கையில ஒப்படைச்சான். எனக்கு ரொம்ப பசிக்குது, போ சமையல செய், அதுக்கப்புறம் என் துணியை துவை. ராகுல் கிட்ட தினமும் ஜோதி தங்கம் கேட்டு வாங்கிப்பா. ஒரு அடிமை போல அவனை நடத்தி அவன்கிட்ட எல்லா வேலையும் வாங்குவா. ஜோதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா சொல்லிருக்காங்கல்ல அந்த மாங்கல்யத்தை தவறான வழியில பயன்படுத்த கூடாதுன்னு. நீ வாய மூடு, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. மான்சி சொன்னதை ஜோதி கேட்கவே இல்லை. அப்புறம் ராகுல் கிட்ட இருந்து தினமும் தங்க நகைகளும் தங்க ஆபரணங்களும் கொண்டு வர சொன்னான். ஒரு நாள் ராகுலோட வீட்டு வேலைக்காரர் ராகுலோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஐயா, சின்ன ஐயா என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல. டெய்லி தங்கத்தை எடுத்துட்டு வெளியில போறாரு. தப்பு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ராகுலோட அப்பா தன்னோட வேலைக்காரனை ராகுல ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னாரு. அவர் அன்னைக்கு நாள் முழுக்க ராகுல் எங்க போறான் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் எல்லா விஷயத்தையும் நேரா போய் ராகுலோட அப்பா கிட்ட சொன்னாரு. ஐயா, சின்னையா ஒரு பொண்ணு வீட்டுல துணி துவச்சுக்கிட்டு வீட்டு வேலை எல்லாம் செய்யறாரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருக்கு. அந்த வியாபாரி ஜோதிய பத்தி ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஜோதி மாயத்தந்திரங்கள் பண்ண குற்றத்துக்காக பிடிபட்டா. அப்புறம் அவளை ஜெயிலையும் போட்டு அடைச்சிட்டாங்க. ஒருவேளை நான் என் அம்மா சொன்னபடி கேட்டிருந்தேன்னா, இல்ல மான்சியோட பேச்சையாவது நான் கேட்டிருந்தேன்னா இப்ப நான் ஜெயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. யாராவது என்ன ஜெயில இருந்து வெளியே எடுங்க. யாராவது என்ன இங்க இருந்து வெளியே எடுங்க. மான்சி தான் கிட்ட இருந்த எல்லாத்தையும் அடகு வச்சு நஷ்ட ஈட கட்டினா. அப்புறம் ஜோதிய ஜெயில இருந்து விடுவிச்சு வெளியே எடுத்தா. சரி, நீ என்ன பாடம் கத்துக்கிட்ட ஜோதி? எந்த ஒரு நல்ல பொருளையும் தவறான வழியில பயன்படுத்த கூடாது. பக்கத்துல ஒரு கடல் இருக்கு. அந்த ஊருக்குள்ள சில மீனவர்கள் இருக்காங்க. அவங்க மீனை பிடிச்சு அதை வித்து அவங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க. அவங்கள ஓம்காரங்கிற ஒரு தந்திர புத்திக்காரன் இருக்கான். அவன் எந்த அளவுக்கு தந்திர புத்திக்காரன்னா சீப்பான மீன்களை கூட ரொம்ப விலையேத்தி விற்பான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், பேரு பிரதீப். அவன் ரொம்பவே அமைதியானவன், அதோடவே அப்பாவையும் கூட. இதனாலேயே எல்லார்கிட்டயும் அவன் ஏமாந்து போவான். ஒரு நாள் பிரதீப் டீ ஸ்டால் கிட்ட நின்னுட்டு இருக்கும்போது, என்னடா எவ்வளோ நேரம் இங்கே டீ குடிப்பேன், மீன் பிடிக்க போகலையா? மீனை பிடிக்கணும், ஆனால் நல்ல மீனெல்லாம் ஆழமான கடல்ல தான் கிடைக்கும். அங்கே கூட சில பேர் ரெகுலராக பிடிப்பாங்க. நம்ம எங்கே போகிறது? அடே, எப்போ பார்த்தாலும் நீ சோம்பேறித்தனமா இப்படியே பேசிக்கிட்டே இருக்க. நீ இன்னைக்கு ஏன் கூட வா, நாம 2 பேருமே சேர்ந்து மீனை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரலாம். அப்புறம் 2 பேரும் மீன்களை பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போனாங்க. பெரிய பெரிய அலைகள் வந்துகிட்டு இருந்தது.
கடலுக்குள்ள புயல் வர மாதிரி இருந்தது. ஓம்கார் அப்புறம் பிரதீப் 2 பேருமே கடலுக்கு இன்னும் உள்ள போனதுமே அங்க ரொம்பவே பயங்கரமான 2 மீனவர்களை பார்த்தாங்க. அட அங்க பாரு, அங்க 2 மீனவர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களும் மீன் பிடிக்க தான் வராங்க போலயே. அதனால தான் இவ்வளோ ஆழமான கடலுக்கு வந்திருக்காங்க. இவங்கள நம்ம துரத்தி அடிக்கணும், இல்லைன்னா இவங்க 2 பேருமே நம்ம மீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ சரியா சொன்ன. இரு, இப்ப இவங்களுக்கு வித்தையா காட்டுறேன். அந்த 2 பயங்கரமான ரவுடி மீனவர்களையும் அவங்களையே நோக்கி வரதை பார்த்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு ஓம்காருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. என்ன, நீங்க 2 பேருமே இங்க மீன் பிடிக்க வந்தீங்களா? நீங்க மீன் பிடிச்சா நாங்க என்ன மணல் அள்ளுறதா? இல்லை இல்லை, நீங்கள் இதுக்கு மணல் ஆள்றீங்க? இவ்வளோ பெரிய கடல் இருக்கு, மீனையே பிடிச்சிட்டு போங்க. ஓ, ரொம்ப திமிரா பேசுகிறனே. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரில. இந்த மொத்த கடலுமே எங்க வட்டாரம். இதை கேட்டு ஓம்கார் அவங்க கிட்ட புத்திசாலித்தனமா இப்படி சொன்னான். அட, நீங்கள் 2 பேர் கோவப்படுறீங்க. இவன் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான். நாம் எவ்வளோ மீன் பிடிச்சாலும் கூட அதில் பாதி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதனால் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். நீ புத்திசாலி போல தெரியுது. சரி வா, உன்னோட புத்திசாலித்தனத்தால நாங்க உன்னை எங்க கூடவே வச்சுக்கிறோம். ஆனா இந்த பையனை எங்கிருந்து துரத்து, இல்லைன்னா இவனோட படகை உடைச்சு இவனை நாங்க கடல்ல தூக்கி வீசிடுவோம். அவங்க சொன்னதை கேட்டு ஓம்கார் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவங்க ஓம்காருக்கு மீன்களை பிடிக்கிறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாங்க. டேய், இங்கேருந்து போடா. நீ இங்கேருந்து போகலன்னா இவங்க என்னையும் மீன் பிடிக்க விட மாட்டாங்க. போ இங்கிருந்து. நான் இங்கிருந்து போயிட்டேன்னா மீன் எப்படி பிடிக்க முடியும்? என் குடும்பம் பட்னியா இருக்கணுமே. போய் கரையில் பிடி, போ. அங்கேயே இரு. பிரதீப் ரொம்பவே நொந்து போய் அங்கேருந்து கிளம்பிட்டான். அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனால் 4 மீன்களை மட்டும்தான் கஷ்டப்பட்டு பிடிக்க முடிஞ்சது. அந்த 4 மீன்களையும் எடுத்துக்கிட்டு அவன் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போனான். ஆனால் மார்க்கெட்டில் ஓம்கார் இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். ஓம்கார் கிட்ட நிறைய மீன்கள் இருக்கிறத பிரதீப் பார்த்தான். நீ இவ்வளோ மீன் பிடிச்சியா? எனக்கு 4 மீன் தான் கிடைச்சது. இதை விற்று தான் நான் பொழப்ப ஓட்டணுமே. நான் உன்னோட புத்திசாலி, உன்ன மாதிரி முட்டாள் இல்லை. அன்னைக்கு பிரதீப் அந்த 4 மீன்களையும் வித்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டான். அடுத்த நாள் திரும்ப தன்னோட வலையை எடுத்துக்கிட்டு பிரதீப் மீன்களை பிடிக்கிறதுக்காக ஆழமான கடலுக்குள்ள போனான். அன்னைக்கு கடல்ல ரொம்ப பெரிய புயல் வந்தது. மழை ரொம்ப பலமா பெஞ்சிட்டு இருந்தது. பெரிய புயல் வந்திருக்கிறதுனால அன்னைக்கு அந்த கடல் காலியா இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில கூட பிரதீப் தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கும் கூட நான் மீன் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆயிடுமே. எப்படியாச்சு நான் மீனை பிடிச்சே ஆகணும். ஆழமான கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான புயல் அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிரதீப்போட படகு அந்த புயலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ, என் படகு முழுகிற போலையே. ஐயோ கடவுளே, ஐயோ. புயல் சாந்தமானதுக்கு அப்புறம் பிரதீப்க்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான். அவன் இப்போ வேற ஒரு உலகத்துல இருக்கிறத அவன் கவனிச்சான். அந்த முழு கடலும் தேன் மாதிரி தென்பட்டது. அந்த கடலுக்குள்ள நிறைய குண்டான மீன்கள் நீந்திட்டு இருந்தது. அட, எனக்கு என்ன ஆச்சு? நான் என்ன கனவு கண்டுகிட்டே இருக்கானா? என்னோட படகு எங்க? பிரதீப் தன்னோட படகு கிட்ட போய் அதுல ஏறி அந்த கடலுக்குள்ள இருந்து நிறைய குண்டான ஆரோக்கியகரமான மீன்களை பிடிச்சிக்கிட்டான். இங்க நிறைய மீன் இருக்கு. எல்லா மீனுமே பெருசு பெருசா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றிப்பா. பிரதீப் அந்த மீன்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல விற்க போனான். அங்க மார்க்கெட்ல ஓம்காரை பார்த்தான். அவனோட கூடையில வெறும் 4 மீன்கள் தான் இருந்தது. ஆனா பிரதீப்போட கூட மீன்களால நிறைஞ்சு போயிருந்தது. ஃப்ரெஷ்ஷான மீன், கம்மியான ரேட்டில் மீன். தம்பி, இந்த மீன் எவ்வளோப்பா? அப்புறம் இது எவ்வளோ? ரொம்ப நல்லா இருக்கே. சில நிமிஷங்கள்லயே பிரதீப் எல்லா மீன்களையும் வித்துட்டான். ஓம்காரால இந்த விஷயத்த தாங்க முடியல. ஆனா சில நாட்கள் வரை இதே போல நடந்தது. பிரதீப் எப்பவுமே இனிப்பான கடலுக்குள்ள போவான். அப்புறம் மீன்களை பிடிச்சி வித்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும் போதே சில நாட்கள் கடந்தது. ஓம்கார் ரொம்பவே பொறாமப்பட்டு ஒரு நாள் கடலுக்குள்ள பிரதீப்பை பின்தொடர்ந்து போனான்.
பிரதீப் எப்பயும் போலவே இனிப்பான கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் வந்துருச்சு. ஓம்கார் இந்த புயலை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். ஆனாலுமே பிரதீப்பை அந்த புயலுக்குள்ள போயிட்டு இருக்கிறத பார்த்து அவனும் பிரதீப்பை பின்தொடர்ந்துக்கிட்டே புயலுக்குள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் இனிப்பான கடலுக்குள்ள வந்துட்டாங்க. ஓஹோ, இப்படிதான் நீ நிறைய மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கியா? இப்படிதான் நீ பணக்காரனா ஆறியா? மக்களை நீ இப்படிதான் ஏமாத்துறியா? நீங்க எப்படி இங்கிருந்து போயிரு. இந்த கடலை நான் தான் தேடி வச்சிருக்கேன். போய்கிருந்து ஒரு மீனை கூட நீ தொடக்கூடாது. அடே முட்டாள், நீ மீனுக்கு பின்னாடி வந்திருக்க. இங்க பாருடா, எவ்வளோ நிறைய தேனு அப்புறம் சர்க்கரையெல்லாம் கொட்டி கிடக்குடா. இதை எடுத்துட்டு போய் நான் மார்க்கெட்ல வித்தேன்னா பணக்காரனா ஆயிருவேன். புரியல. கொஞ்சம் கரெக்டா பாரு. இந்த இடத்துல நீ என்னவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கியோ, இது மீனோட ரொம்ப விலை உயர்ந்த பொருளா இருக்கு. நான் ஒரு வாட்டி இதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தேன்னா என் வாழ்க்கை முழுவதும் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஆனா இது பேராசை. மீன் விற்கிறதுனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது. நாம இப்படியெல்லாம் பேராசைப்படக்கூடாது. டேய் சும்மாறா, உன்னோட வேலையை பாருப்போ. பிரதீப் சொன்னதை எதையுமே கேட்டுக்காம ஓம்கார் தேனியும் அப்புறம் அங்க இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் திருடிட்டு இருந்தான். அப்போதான் அந்த இடத்துக்கு திடீர்னு நிறைய தேனீக்கள் வந்துருச்சு. ஓம்கார் இப்படி கொள்ளை அடிக்கிறத பார்த்து அந்த தேனீக்கள் எல்லாம் அவனை கடிக்க ஆரம்பிச்சது. அட காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க கடவுளே, ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க. பிரதீப் இதை பார்த்ததும் அங்கிருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஓம்காரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இந்தா வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. நல்ல தண்டனை கிடைச்சிருக்கு. போ, பணக்காரனா ஆகு. இப்படி அந்த இனிப்பான கடலோட உதவியால பிரதீப் மீன்களை வித்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஓம்காருக்கு அவனோட பேராசைக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. அப்புறம் பிரதீப்பும் அவனோட குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.